பாராளுமன்ற உறுப்பினர் கேட்கிற ஒரு கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. இங்க வர்றான், தூத்துக்குடி வர்றாரு மோடி, பாரத பிரதமர், அவரை வாழ்த்தணும். எப்படினாலும் இந்தியாவுடைய பிரதமர், அதுல எந்த வித இதுவும் இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், அவர் விளம்பரம் போட்டேன், விளம்பரம் அவன் போட்டேன்னா விளம்பரம் டிசைன் பண்றவன் அவன் போட்டான். அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு வக்கில்லாத பிஜேபி காரங்க அதை வச்சு அரசியல் பண்றீங்களா? பாரதத்தினுடைய பிரதமரா இருந்துக்கிட்டு அண்ணாமலை கேட்ட, நீங்க வா இந்த தேர்தலில் நில்லு, இங்க தூத்துக்குடியில நீ டெபாசிட் வாங்கினா அரசியல் விட்டே போயிடுறேன்னு சொன்ன. அவன் அந்த கோபம் அவனுக்கு இருக்கு. அந்த கோபத்துல மெல்ல போய் சீண்டு விடுறான் பிரதமர்கிட்ட. அவருக்கு தெரியாதுல்ல ஒன்னும். அவர்கிட்ட சீண்டு விட்டு இவர் இப்படி ஒண்ணு பண்றாருன்னு சொல்லி, நீ என்ன சீண்டா என்ன? எங்களை என்ன தூக்கு போட்டுருவீங்களா? எங்களை தூக்கு போட்டுருவீங்களா? எங்களை நாடு கடத்திடுவீங்களா? அதெல்லாம் நடக்காது. அந்த வகையிலே அவர் பேசுறாரு. அங்க பாராளுமன்ற உறுப்பினர் அந்த லாஸ்ட்ல இருக்கு, இந்த பக்கம் எங்களுடைய சாலை அமைச்சர் மரியாதைக்குரிய வேலு இருக்காரு. ஒரு அரசு விழாவில் ஒரு பிரதமர் பேசணும்னா அந்த நாட்டினுடைய நான் என்னென்னலாம் செய்தேன், என்னென்னலாம் செய்ய போறேன் அதை பேசுறதை விட்டுட்டு எங்களுடைய மாநில அரசாங்கத்தை இல்லாத பொல்லாதன்னு சொல்லி நீ சொல்றான்னு சொன்னா நீ ஒரு பிரதமரா? அதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? நீ அரசு விழாவில் பேசு, நீ இல்ல உன்னுடைய கட்சி விழாவில் பேசு. திமுகவை அழிச்சிருவேன்னு சொல்றியா? நீ அழிக்க முடியுமா? நின்று தொட்டு பார்க்க முடியுமா? பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் யாராவது இருக்காங்களா? இங்க இருக்க பயில என்ன தெரியுமா? நகராட்சியில் ஏதாவது நல்ல வேலை நடந்தா அதை மறிக்கிறதுக்கு கொடி பிடிச்சிட்டு வந்துருப்பான். நல்ல வேலை நடந்தா ஏதாவது தண்ணி கொஞ்சம் கட்டிட்டு அதுல வந்து நின்று கொடி பிடிச்சிட்டு இருப்பான். நீ வேற என்ன செய்யற? நாங்க இந்து இன்னைக்கு திருச்செந்தூர்ல நடக்கிற வேலையை பத்தி தெரியுமா? 350 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு இன்னைக்கு சிறப்பு செய்கின்ற வகையிலே எங்க முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எங்களுடைய அந்த துறையின் அமைச்சராக இருக்கின்ற அதுக்குரிய சேகர் பாபு அவர்களும் இன்னைக்கு அந்த பணியை செய்யறாருன்னா சேகர் பாபா தொட்டு பார்க்க முடியுதா? நீ இன்னைக்கு ஐயப்பன் கோயில், அடுத்து பழனி, டக்குனு திருவண்ணாமலை, அடுத்து திருச்செந்தூர், எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரே கோயில். அதே மாதிரி சாமியார் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி பணியாற்றக்கூடிய இந்த துறை அமைச்சராக இருக்கிறாரு. இந்துக்கு எதிரி அது எதுன்னு சொல்ல இதாயிரும். இவன் என்னன்னா திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல வேலை கொண்டு அர்ச்சனை பண்ணிட்டு எங்க சூரசமகாரம் பண்ண வேலை எடுத்துக்கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட அஜய ராதாகிருஷ்ணன் கொடுக்கறான்னு சொன்னா எந்த அறக்கரை சூரசமகாரம் பண்றதுக்கு இந்த வேலை கொண்டு கொடுக்கறான்னு அச்சம் அவனுக்கு வந்துட்டு, அந்த வகையிலே இன்றைக்கு நல்ல திட்டங்களையும் மக்களுக்கான பணிகளையும், அது மீனவர்களாக இருந்தாலும் சரி, அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, அதுபோல தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அத்தனைவரையும் காக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். அந்த முதலமைச்சருடைய கருத்தை இன்னைக்கு நம்ம சவால் பண்றதே என்னன்னா, எடப்பாடி அவனை பத்தி பேசவே வேண்டியதில்லை, அவன் முடிஞ்சு போச்சு, இதோட கட்சி அவுட். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அடுத்த கட்சி இருக்குமாங்கிறது, அதிமுக இருக்குமாங்கிறது சந்தேகம். சில பேர் மேலே பட்டு அவன் இவன் பேசுறான். பேசிட்டு போ, என்ன வேணாலும் பேசுப்பாரு, என்ன பேசுவ பேசு. அடுத்து இங்கதானே வந்து நிக்கணும் எங்க கிட்ட. அதனால எடப்பாடி முடிஞ்சு போச்சு, மற்றது பத்தி சொல்ல முடியல. டிடிவி இருக்காரு, ஓபிஎஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் கூட்டணி போட்டுக்கிட்டு நம்ம ஏற்க வேண்டிய சபதம் என்னன்னு சொன்னா, இதுவரை நல்லா பணியாற்றிருப்பீங்க, ஒற்றுமையா பணியாற்றணும். பணியாற்றுறது மட்டும் இல்ல, 2 வேட்பாளரும், எடப்பாடி வேட்பாளரும் பிஜேபி வேட்பாளரும் டெபாசிட்டை காலி பண்ணக்கூடிய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற சபதத்தை ஏற்று நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டு நன்றி உரையோடு